நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் 16. வேடிக்கை மற்றும் நகைச்சுவையான அணுகுமுறையுடன் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து கேட்கலாம். மக்களிடம் இன்று மிகவும் குறைந்து காணப்படும் பண்பு நகைச்சுவை உணர்வு. இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் அவர்களை அழுத்தக்கூடிய வலுவான அலுவல்களுக்கு இடையே நகைச்சுவை உணர்வு என்பதே குறைந்து போய் எந்நேரமும் ஒருவித இறுக்கத்துடனேயே மக்கள் வாழ்வதை காண முடிகிறது. இந்நிலையில் ஆசிரியர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். வீட்டு பிரச்சனைகள், பள்ளிக்கூட பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்று அத்தனையையும் தலையில் ஏற்றிக்கொண்ட பல ஆசிரியர்கள் அதற்கான வடிகாலாக மாணவர்களை பயன்படுத்துவதே இன்று வாடிக்கையாகிவிட்டது. ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே சிரித்த முகத்துடனும் நகைச்சுவை உணர்வுடனும் பாடம் நடத்துவார்கள். அந்த ஆசிரியர்களின் வகுப்பறைகளை மாணவர்களால் என்றைக்குமே மறக்கவே இயலாது. அவர்கள் நடத்தும் பாடங்களும் மாணவர்களின் மனதில் எளிதில் பதிந்துவிடும். எனக்கு கற்பித்த தமிழாசிரியர்களின் வகுப்புகள் எப்போதுமே நகைச்சுவை ததும்பியதை என்னால் இன்றும் நினைத்து காண முடிகிறது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்புடனும், மற்ற நேரங்களில் நகைச்சுவை உணர்வு நிரம்பியதாகவும் கலகலப்பானதாகவும் வகுப்பறைகள் இருந்தால் மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய வகுப்பாக அது நிச்சயம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சமயங்களில் தம் தோழர்களிடம் நகைச்சுவை ததும்ப பேசினார்கள் என்று நாம் பல செய்திகளை காண முடிகிறது. வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சவாரி செய்வதற்காக நீங்கள் எனக்கு ஓர் ஒட்டகம் தர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்காக என்னிடம் ஒட்டகத்தின் குட்டிதான் உள்ளது என்று கூறினார்கள். அந்த மனிதர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். ஒட்டக குட்டியை வைத்துக் கொண்டு நாம் எவ்வாறு சவாரி செய்வது என்பதே அவரின் கவலையாக இருந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து அவரிடம், எல்லா ஒட்டகங்களுமே அதன் தாய் ஒட்டகத்திற்கு குட்டிகள் தானே என்று நகைச்சுவையுடன் கூறினார்கள். நூல் அபூ தாவூத், திர்மிதி. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை புண்படுத்தாத அளவிற்கு ஒரு நகைச்சுவையான அணுகுமுறையை கையாண்டுள்ளார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை அழகையும் சுற்றி இருப்பவர்களை, தம்மை நாடி வந்தவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் பாங்கையும் நாம் காண முடிகிறது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அணுகி பெற முடிந்தது என்ற நிகழ்வையும் இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மற்றொரு செய்தியை காண்போம், வாருங்கள். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு வயதான பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தான் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தனக்காக பிரார்த்தனை செய்யும்படி கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாருடைய தாயே, எந்த வயதான பெண்மணியும் சொர்க்கம் நுழைய மாட்டாள் என்று கூறிவிட்டார்கள். அதை செவியுற்றதும் அப்பெண்மணியின் அழுது கொண்டே திரும்பலானார்கள். அவரை திரும்ப அழைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழையும் பெண்களான அவர்களை சிறப்பாக இவர்களுக்கென்ற புதிதாக உண்டாக்கினோம். பின்னர் நாம் அவர்களை கன்னிகளாகவும் ஆக்கி வைத்தோம். கணவர்களின் மீது பற்று கொண்டவர்களாகவும் நிகரான வயதுடையவர்களாகவும் ஆக்கினோம். இவையாவும் வலப்புறத்தாருக்கு உரியன என்பதாக என்று அல்லாஹ் கூறிய இந்த வசனங்களை நீங்கள் செவியுற்றது இல்லையா என்று
வினவினார்கள் நபி அவர்கள். அல் முஅஜமுல் அவ்ஸத். அந்த பெண்மணிற்கு இந்த வார்த்தைகளை கேட்டவுடன், ஆம், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் என்ற நேரடியான பதிலை மட்டும் தராமல், சொர்க்கத்தில் நுழைவீர்கள், ஆனால் இந்த தோற்றத்தில் அல்ல, இள வயதுடைய நிலையிலேயே சொர்க்கம் உள் நுழைவீர்கள் என்ற சிறப்பான செய்தியையும் நகைச்சுவையுடன் கூறி அப்பெண்மணியை மகிழ்ச்சியை வரவைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வாறு கையாண்டார்கள் என்பதை பாருங்கள். இன்னும் ஒரு செய்தியை காணலாம் பாருங்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சாஹிர் என அழைக்கப்படும் ஒரு கிராமவாசி சந்தையில் பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தார். அவரை பின்புறமாக அணுகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை கொண்டு அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு, இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்குவீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிடியை விட்டு அகலாமலேயே சிரித்துக் கொண்டே அந்த மனிதர், நான் விலை மதிப்பு இல்லாதவன், என்னை எவரும் வாங்க முன்வர மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் அல்லாஹ்விடம் உமது மதிப்பு மிகவும் உயர்ந்தது என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். நபி தோழர்களிடம் மட்டுமல்ல, தமது மனைவிமார்களிடமும் கூட நகைச்சுவை உணர்வுடன் தோழமையுடனும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துள்ளார்கள் என்பதை பின்வரும் செய்தியை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் கலந்து கொண்டேன். அச்சமயம் நான் மிக இளைய வயது உடையவளாகவும் சற்று மெலிந்தவளாகவும் காணப்படுவேன். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் வந்த படையினரை முன்னால் போக சொல்லிவிட்டு என்னிடம், வாருங்கள், நாம் இருவருக்கும் இடையில் ஓட்டப்பந்தயம் வைப்போம் என்று கூறினார்கள். அது போன்றே வைத்தோம். அதில் நான் தான் வெற்றி பெற்றேன். பல நாட்கள் கழித்து நான் சிறிது உடல் பருத்து பின்பு அவர்களுடன் மற்றொரு பிரயாணத்தில் கலந்து கொண்டேன். இதே போன்றே படையினரை முன்னால் போக சொல்லிவிட்டு, வாருங்கள், நாம் இருவருக்கும் இடையில் ஓட்டப்பந்தயம் வைப்போம் என்று கூறினார்கள். அது போன்றே ஓடினோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். பின்னர் அவர்கள் சிரித்துக் கொண்டே, அதற்கு இது சரியாகிவிட்டது என்று கூறினார்கள். நூல் அபூதாவூத், முஸ்னத் அஹ்மத். மேற்கண்ட ஹதீஸில் இருந்து நாம் பல விஷயங்களை படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியுது. முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகைச்சுவை உணர்வு மற்றும் சிறு குழந்தை போன்ற குதூகலம். இரண்டாவது, மனைவி மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட நேசம். மூன்றாவது, மனைவியையும் தமக்கு சமமாக நடத்தும் பாங்கு. பயணங்களின் போது மனைவிமார்களையும் கூடவே அழைத்து செல்லுதல் போன்ற பக்குவம். நான்காவது விஷயம், பயணத்தின் கலைகளைப்பை போக்குவதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் ஒரு அணுகுமுறை ஆகிய பல பரிணாமங்கள் இந்த செய்தி வாயிலாக நாம் காண முடிகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு செய்தியை வாருங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளிடம் கூட எவ்வளவு வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் இனிமையாக பழகுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், சிறுவனாக இருந்த என் தம்பியிடம், அபு உமைரே, உன்னுடைய சின்ன குருவி புல்புல் என்ன ஆயிற்று என்று கூட கேட்பார்கள். நூல் புகாரி. சிறு குழந்தைகள் தங்களுடைய விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், செல்ல பிராணிகள் ஆகியவற்றை மிக அதிக அளவில் நேசிப்பார்கள். அதனை பற்றி பிறர் விசாரிக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை உணர்ந்துதான் சிறு குழந்தைகளிடம் அவர்கள் அளவிற்கு இறங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தியதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிய முடிகிறது. சக சகோதரனை காணும் போது அவர்களை நோக்கி புன்னகைவதும் ஒரு தர்மமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் திர்மிதி. அடுத்தவர்களை சிரிக்க வைப்பதும் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதும் மிகப்பெரிய தர்மம். எப்போதும் சிறுசிறுவென்று நமது கவலைகளையும் கஷ்டங்களையும் அடுத்தவர்களின் மீது காட்டிக்கொண்டு புன்னகை மறந்து வாழ்ந்தால் மன அழுத்தமும் நிம்மதியின்மையும் ஏற்பட்டு பலவிதமான உடல் உபாதைகளும் நோய்களுக்கும் தான் அது ஆளாக நேரிடும். அல்லாஹ் மிக அறிந்தவன்.
நாமும் மகிழ்வுடன் இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்வித்து வாழ்ந்தாலே நோயற்று நிம்மதியாக வாழலாம் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைகள் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடமாகும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com